ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமாஸ் கிச்சனில் முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றின ஹெல்த் டிப்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுக்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுக்கு வந்து ஒரு அருமருந்து. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. இது வாதம் மற்றும் கப நோய்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது. இது செரிமானத்திற்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தினுடைய ஆற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த சுக்கு பெரிதும் உதவுதுங்க. இது சாப்பிட்டுட்டு வரும் பொழுது செரிமான மண்டலம் மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் ஒரு கட்டுக்குள்ளே வரும்ன்றது வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. சளி இருமல் இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் வந்து இஞ்சி டீ குடிப்போம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு மாறுதலுக்கு சுக்கு பொடியை நம்ம எடுத்துக்கலாங்க. சுக்கு பொடியை வந்து வெந்நீரில் வெதுவெதுப்பான நீரில் நம்ம கலக்கி குடிக்கும்போது சளி இருமல் வந்து ரொம்ப நல்லாவே நமக்கு க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லை, இது வந்து வயிற்று பொறுமலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு காய்ச்சல் இருக்கும், அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு, அவங்க வந்து மிளகும் சுக்கும் வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கும் பொழுது டீயாக போட்டு குடிக்கும்போது இவங்களுக்கு ரொம்பவுமே அந்த வயிறு வலி இல்லாமல் இருக்கும். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் நிறைய வலி இருக்குங்க. அவங்களுக்கு நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக இந்த மாதிரி சுக்கு வந்து கொடுத்தோம்னா அவங்களோட இம்யூன் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வலியே வராமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் சரி பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு காட்டலாங்க. அந்த அளவுக்கு இந்த சுக்கு வந்து உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு சுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குதுங்க. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலாம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கணும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்பயுமே பலமாக இருக்கணும். பலவீனமாக இருக்கும் பொழுது தான் எல்லா நோய்களும் நமக்கு வந்து அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க துளசியில் சுக்கு கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி இல்லை தேனில் கலந்து கூட குடிக்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் இல்லைங்க, சளி இருமல் அஜீரணத்துக்கு இது ரொம்பவுமே நல்லது. ரத்த சிவப்பணுக்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடும். எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது ரத்த ஓட்டம் மண்டலம் நமக்கு ரொம்ப கூடுதலாகவே கவனம் செலுத்தி இது சரி பண்ணிக்கலாம். முழங்கால் வலிக்கு சுக்கு பொடி வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. இது வந்து அழற்சி பண்பு இருக்கிறதால, எதிர்பண்புகள் இருக்கிறதால வீக்கம் இருக்கிறது இடத்த வந்து வீக்கமும் வலியும் குறையுங்க. இப்போ ஒரு கிளாஸ் சூடான பாலில் ஒரு தேக்கரண்டி சுக்கு பொடியை கலந்து நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, சுக்கு பொடியை வெந்நீர்லேயும் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு மூட்டு வலி வராமல் தடுக்குது. இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இன்டைஜஷன் இருக்குதுங்க. அதாவது அஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அசிடிட்டி வராமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுக்கையும் அதே சமயத்தில் கொத்தமல்லி விதைகளையும் நீங்கள் சரிசமமாக எடுத்து நீங்கள் நல்லா காப்பி பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மாலை வேலைகளில் இதில் பனை வெல்லத்தோடு சேர்ந்து நீங்கள் டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஈவினிங் நேரத்தில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது நிறைய பேருக்கு வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் தலைவலி வந்துட்டுருக்கும். இவங்களுக்கு ஏன்னா நிறைய தொடர்ந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறதால எப்பயுமே சின்சியராக தூங்காமல் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மைக்ரைன் தலைவலி வந்து அதிகமாக வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுக்கு வந்து டீ மாதிரி எடுத்துக்கலாம். சுக்கு பொடியை தேனில் குழப்பிக்கூடும் இவங்க நல்லா எடுத்துட்டா இந்த மாதிரி தலைவலி வராது. அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. எப்பயுமே சுக்கு பொடி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது கூட தேனையும் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும் போது சுக்கு வந்து டீ மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேனோட மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து உபாதைகளிலிருந்தும் நம்ம தீர்வு பெறலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு மலச்சிக்கலுடைய தொந்தரவுகள் இருக்கும். காலையில் போகும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுக்கு டீ எப்படி டெய்லியும் மாலை வேலைகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். காலையில் போகும்போது அவங்களுக்கு ஒரு காலை கடன் வந்து சிரமமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு இந்த சுக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்குதுங்க. சுக்கு வந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த மலச்சிக்கலுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கும். சோர்வை நீக்கிறதுக்கு சுக்கு மிக பெரிய பங்கு வகிக்குதுங்க. எந்த மாதிரினா, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான சோர்வுகள் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து
டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சுக்கு கூட கொஞ்சமாக தனியாவையும் கொஞ்சம் மிளகையும் சேர்த்து குடிக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு வந்து இல்லாமல் இருக்கும். சோர்வு இல்லாமல் இருந்தாலே நம்ம எல்லா வேலைகளையுமே செய்யலாம். படுத்து இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்காமல் எப்பயுமே உற்சாகமாக எழுந்து அவங்க வேலை செய்வாங்க. அதுக்கு வந்து இந்த சுக்கு ரொம்பவுமே அருமருந்தாக இருக்குது. சோர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க ஈஸியாக எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க. சுக்கை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சுக்கை வந்து நீங்கள் தேன் கூட எடுத்துக்கிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி கூட வச்சு குழந்தைகளுக்கும் தரலாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இதை வந்து சளிக்கு ரொம்பவுமே அருமருந்தாக இருக்குது. மழைக்காலங்களில் நமக்கு அதிகப்படியான தொற்றுகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ரொம்பவுமே அந்த நேரத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு தொண்டை வலிகள் இருக்கும். தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் பெறத்துக்கு நாம் வந்து சுக்கை வந்து சுடு தண்ணி, அதாவது நல்லா வந்து வெந்நீரில் நம்ம சுக்கை வந்து டீ மாதிரி போட்டு குடித்தோம்னா இந்த தொண்டை வலி வராமல் இருக்கும். தொண்டை வலி வரும் பொழுது அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியாக சாப்பிட முடியாது. குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீரில் இதை கலந்து கொடுக்கலாம். கூடவே அதில் கொஞ்சம் தேன் கலந்தும் கொடுத்துக்கலாங்க. தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், காதடைப்பு, கபம் இப்படி பல நோய்க்கு சுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குதுங்க. அஜீரணம், வயிற்று பொறுமல், வாய்வு தொல்லைக்கும் சுக்கு வந்து அதனுடைய பானத்தை நம்ம காஃபியாக எடுத்துக்கலாம். பசி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சுக்கு பொடியை வந்து 3 விரலால் எடுத்து ஒரு பாலில் கலந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பசியின்மையே இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. சுக்கு பொடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக மேம்படுத்துதுங்க. உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. நம்மளுடைய தினசரி உணவில் நம்ம சுக்கு எடுத்துகிட்டு வரும்போது காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை கம்மி பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே சரி பண்ணுதுங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, வெதுவெதுப்பான நீரில் இஞ்சி பொடி நம்ம கலந்து தினமும் குடித்தோம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம சுக்கை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எப்பயுமே நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம சுக்கை வந்து வச்சுக்கணும். இது அவசியமாகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு அருமருந்துங்க. சுக்கு பற்றி நம்ம இந்த இதில் நிறைய தெளிவாக பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.